மற்ற ஆப் மாதிரி இல்லாம தட்சால் ட்ரிப் சிட்டியை தவிர தமிழகம் முழுவதும் எல்லா டவுன்லயும் இருக்கு. லோக்கல்ல மட்டும் இல்லாம ரெண்டல், அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் டியூட்டின்னு எல்லா டவுனுக்கும் போகலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்சால் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. ரவிச்சந்திரன் துவங்குறேன். விஜய்க்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த நெருக்கடி எப்படி பார்க்குறீங்க? வருமான வரி காட்டலைன்னா பெனால்ட்டி போடுவாங்க. அப்படி பார்த்தா திமுகவில் இருக்கிற 13 அமைச்சர்களுக்கும் மாற்றி மாற்றி போட்டிருக்காங்க. 15 கோடி கணக்காட்டலை அப்படின்னு சொல்லி அதுக்கு பெனால்ட்டி போட்டிருக்காங்க. இது சாதாரணமான ஒரு விஷயம். யாருக்காக இருந்தாலும் நடக்கும். ஒரு அரசியலில் குதிச்சிருந்தாலும் நடக்கும், குதிக்காட்டியும் நடக்கும். இது இந்தியா பூரா பலருக்கு இந்த மாதிரியான தவறு நடக்கும்போது நடந்திருக்கு. ஜெயலலிதா அம்மா விஷயத்தில் இன்கம் டேக்ஸ் கணக்கு காட்டலை. 92 இது பண்ணலை, அதாவது ப்ரொடியூஸ் பண்ணலை. 92, 93 ப்ரொடியூஸ் பண்ணலைன்னு சொன்ன உடனே அதற்கப்புறம் 15 வருடம் ப்ரொடியூஸ் பண்ணவே விடலை. அந்த கேஸ் நடந்துகிட்ருக்கு, 18 வருஷம் நடந்துகிட்ருக்கு. ப்ரொடியூஸ் பண்ணவே விடலை. ப்ரொடியூஸ் பண்ணால் தானே இவங்களால சொல்ல முடியும் வருமானத்துக்கு மேலேயா கீழேயான்னு. அதுக்கே வழி இல்லாமல் இருந்தது. அதற்கப்புறம் அந்த கேஸ் நடந்தது. மற்றதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ஒரு தவறு கவனக்குறைவால் கூட நடந்திருக்கலாம். அவர் திட்டமிட்டு செஞ்சுருக்கணுங்கிற அவசியம் இல்லை. காட்டாம விட்டுருக்கலாம். 17 உள்ள வழக்கு 2022 அப்பீல். இப்போது இது எல்லாமே 2026 ஜனவரிக்கு பிறகு தான் வருது. அது சிபிஐ விசாரணையாக இருக்கட்டும், சென்சாராக இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு நெருக்கடி தான் சார். கம்பைண்டாக வரக்கூடிய நெருக்கடி தான். சிதம்பரம் ஐயா தேர்தலில் தப்பு பண்ணாருன்னு ஒரு வழக்கு 5 வருஷம் கழித்து அவர் ஃபுல்லாக மேட்டர்லாம் முடித்ததுக்கப்புறம் அந்த வழக்கில் இல்லை ஆமான்னு ஒரு தீர்ப்பு வருது. நம்ம கோர்ட்டை போய் கேட்க முடியுமா? 5 வருஷமாக என்ன பண்ணிகிட்டு இருந்த? முதலே பண்ணியிருந்தா நிதியமைச்சர் வேறு யாராவது வந்திருப்பார், நாடு நல்லா இருந்திருக்கும்னு போய் தேர்தல் ஆணையத்திட்ட நம்ம நீதிமன்றத்திட்ட கேட்க முடியுமா? வழக்கு இப்படி தான் நடக்கும், வேறு வழி கிடையாது. 5 வருடம் ஆயிருக்கா, ரொம்ப சந்தோஷம். புலி படத்தில் லாபம் வந்ததுன்னு சொன்னாலே விஜய்க்கு கோபம் வரும். இதில் லாபத்தை நீ காட்டவே இல்லைன்னு வேறு சொன்னால் அவருக்கு இன்னும் கோபம் வர்றது இயல்பு. ரொம்ப சிம்பிள், சாதாரணமாக எடுத்துக்கோங்க. இது ஒரு சின்ன விஷயம். இதை நெருக்கடின்னு பார்க்குறது தவறு. வருமான வரி அப்படிங்கிறது தன் வேலையை தானே செய்து கொண்டிருக்கு. தேர்தல் ஆணையம் தன் வேலையை செய்யுது, நீதிமன்றம் தன் வேலையை செய்யுது. இதற்கும் அரசியலில் இருக்கிறதுக்கும் இல்லாததுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. அப்போ இந்த அரசியல் பாதையில் விஜய்க்கு இந்த நெருக்கடிகள் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. கண்டிப்பாக ஏற்படுத்தா. நீங்கள் அவர் ரசிகர்கிட்ட போய் நான் தான் சொல்கிறேன்ல, இப்போ நான் உங்ககிட்ட சொல்லும்போது நான் கிண்டலாக சொன்ன மாதிரி உங்களுக்கு தெரியல. நீங்கள் சீரியஸாக இந்த விவாதத்தை கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க. ரசிகர்கிட்ட போய் சொல்கிறேன், ஏப்பா புலி படத்தில் 15 கோடி லாபம் வந்திருக்கு, உங்களால் கணக்கு காட்டல அப்படின்னு. அதுக்கு அந்த ரசிகர் என்ன சொல்றாங்க, படம் ஊத்திச்சியா, 15 கோடி சம்பளத்தை காட்டவில்லை, அதனால 1.5 கோடிக்கு பெனால்ட்டி போட்டாங்க. அது தவிர வருமான வரி பிடிச்சிருப்பாங்க. ரசிகன் அதை புரிஞ்சுப்பானா? அதெல்லாம் ஒரு விஷயமாவே எடுத்துக்கொள்ள மாட்டான். காரணம் என்னன்னா அவனுக்கு தெரியும் நிதர்சனம் என்னங்கிறது தெரியும். இந்த ஒன்றுமே வேண்டாங்க. நான் எத்தனையோ முறை உங்களுக்கு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கேன். 850 தேட்டரில் தானேங்க படம் ரிலீஸ் ஆகுது. 10 நாள் தானேங்க ஓடுது. 4 காட்சி ஓட்டுறீங்களா? 300 சீட்டா இன்ட்டு 190 ரூபா போடுங்க. எத்தனை கோடியை வருதுன்னு பாருங்கள். 600 கோடி வருது, 700 கோடி வருது. நானும் கால்குலேட்டரில் தட்டி தப்பாக போட்டால் கூட 600 கோடி வரமாட்டேங்குது. நீங்கள் சொல்கிற கணக்குப்படி 850 ஸ்க்ரீனில் தான் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அல்லது விஜய் படம்னா வெளிநாட்டையும் சேர்த்துக்கோங்க. 1200 ஸ்க்ரீன் போட்டால் எனக்கு 600 கோடி 700 கோடிலாம் என் கால்குலேட்டர் காட்ட மாட்டேங்குது. இதையெல்லாம் ரசிகனுக்கு தெரியாதா? செலவில் ஒரு 4 மடங்கு ஏற்றி காட்டுறதும், வரவில் ஒரு 8 மடங்கு ஏற்றி காட்டுறதுக்குன்னு தான் திரைப்படங்களே எடுக்கப்படுது. சரி, அவன் விஜயுடைய ரசிகன். விஜயை பூவே உனக்கால பார்த்துருக்கலாம், காதலுக்கு மரியாதையில் பார்த்துருக்கலாம், ரசிகன் ஆகிட்டான். அவனுக்கும் இதுக்கெல்லாம் சம்பந்தமே கிடையாது. அவன் நீங்கள் தேர்தல் அன்னைக்கு போய் கரெக்டாக விஜய்க்கு ஓட்டு போட ஒரே நேரத்தில் விஜய் நோக்கி பாயிறது ஒரு எந்த விதமான திட்டங்களும் இல்லை, யதார்த்தமாக நடக்குது. எங்கள் நாட்டில் எத்தனையோ விஷயங்கள் நடக்கும்போது நாம் தான் விஜய் பக்கம் போகிறோம். பாராளுமன்றத்தில் நடக்குது, ட்ரம்ப் நடந்தது, இப்போ கல்குவாரியில் அந்த 1000 கோடி பண்ணவருக்கு ஏற்கனவே அவர் மேலே வழக்கு இருந்தது, 23 கோடி ரூபாய்க்கு அவர் மேலே பெனால்ட்டி போட்டிருந்தாங்கன்னு 10,000 விஷயங்கள் இருக்கும்போது நாம் விஜய் பக்கம் போகிறதுக்கு காரணம் என்ன? விஜயை நாம் மதிக்கிறோம், விஜயை நாம் எதிர்பார்க்குறோம். அவர் ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகிறாருங்கிறது எல்லாரும் நம்புகிறாங்க, கூட்டம் கூடுது, அதனால் அவரை பற்றி பேசுகிறோம். அதுதானே முக்கியம். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ நான் அண்ணாமலை ஐயா இன்னைக்கு காலையில் நினைக்கிறேன், அல்லது நேற்றுக்கு கொடுத்தாரான்னு தெரியாது, அவர் விஜய்கிட்ட ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. அட்வைஸ் ஒரு பாலிடிக்ஸுக்கு ஏற்கனவே வந்ததாகவும் படித்ததுனாலையும் அவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் பார்வையே கொஞ்சம் பிஜேபி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு இந்தியாவில் இத்தனை வருடங்களாக, இத்தனை 3 முறை ஜெயிக்கணும்னா எத்தனை பெரிய ஆட்சியை கொடுத்துருக்கணும், இத்தனை மாநிலத்தில் இருக்கணும்னா எவ்வளோ தூரத்துக்கு நேர்மையாக இருந்திருக்கணும், இதையெல்லாம் பாருங்கள். கொள்கை ரீதியாக எதிரின்னு நீங்கள் அண்ணாமலை இதெல்லாம் அட்வைஸ் பண்ணுறாரு. எடுத்துக்கிறது எடுத்துக்காது விஜயோடைய பிரச்சனை.
கொள்கை ரீதியாக கொள்கை எதிரின்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் தான் கொள்கை, இத்தனை இடத்துல நடக்குது, அப்போ அங்கே நடக்கிறவங்கெல்லாம் தப்பாக எடுத்துக்கிறாங்களா? அங்கெல்லாம் மதசார்பற்ற அரசு தான் காட்டிக்கிட்டு இருக்கா? அங்கெல்லாம் இஸ்லாத்தவர்கள் கொலை செய்யப்படுகிறார்களா? அப்படிங்கிற மாதிரி பாரு, இஸ்லாத்தவர்கள் ஓட்டு போடுறாங்களா? அப்போ ஒரு பக்கம் நெருக்கடி ஏற்படுத்திட்டு இன்னொரு பக்கம் அட்வைஸ் அப்படிங்கிறதா? இல்லைங்க, உங்களுக்கு காயம் ஏற்பட்டது, நான் பிளாஸ்டிக் போடுறேன், காயத்துக்கே நான் காரணங்கிறது தப்பு, பிளாஸ்டரையும் நான் கண்டுபிடிக்கல. உங்களுக்கு காயம் ஏற்பட்டது, நான் பிளாஸ்டரி போடுறேன். ஒரு பக்கம் அது மாட்டுக்கு நடந்துட்டு இருக்கு, அவர் பார்த்துக்க போறாரு, ஒன்றும் வேணாம். கரூர் விஷயத்துல சிபிஐ விஜய் அட்வைஸ் கேட்கல. அப்போ இந்த நேரத்துல ஒரு நெருக்கடியான சூழல்ல ஒரு அட்வைஸ் கொடுக்கறாரு அப்படின்னா, இது நிர்மலா சீதாராமன் அம்மா அவங்க பாட்டுக்கு பேசிட்டு போக, சம்பந்தமே இல்லாம கமலஹாசன் பேசினது அவருக்கே புரியாம பேசிட்டு போக, அது ரெண்டையும் ஒட்ட வச்சுட்டு இங்க உடனே பதில் கொடுத்த மாதிரி காட்டுறதுங்கிற சாதாரணமான ஒரு விஷயம். அண்ணாமலை அவர்கள் ஒரு கருத்தை எடுத்து சொல்லியிருக்காரு, விஜய்க்கு இந்த விஷயம் நடந்திருக்கு, இது கோயின்சிடென்ட் ஆஃப் ஃபேக்ட், ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் கிடையாது. ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் புரிந்து கொள்ள வேண்டியது இதுதான் நிதர்சனம். அழகாக போகிறாரு அவர், சிபிஐக்கு விசாரணைக்கு போகிறாரு. சார், இங்கே இருக்கிறவங்க என்னென்ன கருத்துக்கள்லாம் வச்சாங்க, அவ்வளோதான். காலையில் வெள்ளை பேண்ட்டு வெள்ளை சட்டு தான், களி ஊற்றிடுவாங்க, சிறையில் அப்படியே தள்ளிடுவாங்க, இன்றைக்கி நைட்டே தீகார் ஜெயில் தான். இங்கே பேசிட்டுறவங்கெல்லாம் பேசிட்டு தானே இருந்தாங்க. இது விஜய்க்கு தெரியாதா? அவர் போனது, அவர் போட சொன்ன சிபிஐ விசாரணை, அந்த விசாரணைக்கு போய் அவருக்கு தெரிந்த தகவல்களை, ஏன்னா அவர் தான் அந்த டாப் பொசிஷனில் இருந்தார், இத்தனை கேமரா இருக்குங்கிறதுனால அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. இதுக்கு இங்கே இருக்கிறவங்க எத்தனை இட்டு சொன்னாங்க, நாளைக்கு காலையில் இட்லி தான், சங்கீதா இட்லி, செந்தில் பாலாஜி இருந்தால் சங்கீதா இட்லி வரும், விஜய் இருந்தால் கிடைக்காது, களி தான் அப்படின்லாம் பேசினவங்க இருக்காங்க. இதையெல்லாம் புறந்தள்ளக்கூடிய பக்குவம் விஜய்கிட்ட இருக்குது. விஜய்கிட்ட நான் பார்த்த ஒரு ரொம்ப நல்ல விஷயம், அதாவது அண்ணாமலையார் விஜய் ரெண்டு பேர்கிட்டையும் ரஜினிகிட்ட இருந்து பார்த்த விஷயம், ரஜினிகிட்ட இருக்கக்கூடிய ஒரு ரௌத்ரம் அண்ணாமலைக்கிட்டையும் ரஜினிகிட்ட இருக்கிற ஒரு நிதானம் விஜய்கிட்டையும் கண்டிப்பாக இருக்குது. எதை பேசணும் எதை பேசக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காரு, அதில் மாற்றம் இல்லை. அப்போ எலெக்ஷனில் விஜய்க்கு இது எந்த பிரச்சனையும் இருக்காது, களத்தை மிக தெளிவாக கையாள்வார். சார், நான் சீரியஸாக சொல்கிறேன், ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னால் அது ஆடியோ லான்ச்சுக்காக வெயிட் பண்ணுவான், அதுக்கப்புறம் ட்ரெய்லருக்காக வெயிட் பண்ணுவான், அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை சிவராத்திரி வந்தாலும் அந்த ரிலீஸ் ஆகிற நாள் காலையில் 4:30 மணிக்கு அங்கே போய் நிற்கிறது தான் அவன் பார்ப்பாங்கிற மாதிரி, கரெக்டாக நீங்கள் என்றைக்கு தேர்தல்னு அறிவிக்கிறீங்களோ அன்றைக்கி காலையில் 8 மணிலேருந்து இவங்க போய் ஓட்டு போட தான் போகிறாங்க. இது எந்த விதத்திலும் விஜயை பாதிக்கும். இன்னொரு பார்வை பாருங்க, இத்தனை நெருக்கடிகள் அழுத்தம் இதெல்லாம் இருந்த பிறகும் இன்னைக்கு விருப்ப மனு கொடுக்குறாங்க, 1 மணி நேரத்தில் 10,000 விருப்ப மனுக்கள் பெற்றுக்கொள்கிறாங்க தாவேக்காவுடைய தொண்டர்கள். அப்போ இத்தனையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி விஜய்கிட்ட இருக்குல்ல. பாருங்க, விஜய் சுற்றி நடந்து சினிமாக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண கற்றுக்கிட்டவங்க தான். சினிமாவில் சாதாரணமாக சஸ்டெயின் பண்ண முடியாது. எல்லா விதமும் சல்மான் கானுக்கெல்லாம் டெரரிஸ்ட் கிட்ட இருந்தே அவரோட கேப்பபிலிட்டியை சொல்றேன். அப்போ விஜய்கிட்ட ஒரு கேப்பபிலிட்டி இருக்கு பாருங்க, இத்தனை பிரச்சனைகளை தாண்டி அரசியலை கொண்டு போறது. கேப்பபிலிட்டி இருக்குங்கிறது 30 வருடமா அவர் ஒரு திரைத்துறையில் இருக்காருங்கிறதுலே இருக்கு. 6 படம் ஊத்தினதுக்கு அப்புறமும் 7வது படம் அவர் தைரியமா ரிஸ்க் எடுத்து ரிலீஸ் பண்ண நினைக்கிறாருங்கிறதுலேயே அவர் கேப்பபிலிட்டி இருக்குது. அரசாங்கம் நடத்துறதுக்கு இது போறாது. மைக் டைசன் கிட்ட 1000 பேர் அமிச்சிங்கனாலும் அடிச்சு உழைச்சிருவார். அவர் தூக்கி கொண்டு போய் சபாநாயகர் சேர்லலாம் உட்கார வைக்க முடியாது. எவ்வளோ 1000 பேரை சமாளிக்கிறார், 234 சமாளிக்க மாட்டாரான்னு அவரை கொண்டு போய் விட முடியாது. அரசியல் என்பது வேற. அந்த விவாதத்துக்குள்ளேயே நான் வர விரும்பலை. ஆனால் விஜய்க்கு அரசியல் ஆர்வம் இருக்குது, அவருடைய ரசிகர்கள் இருக்காங்க, ஓட்டு போட போகிறாங்க. அவர் போகிறதுனா போக போகிறாரு, இல்லைனா 20% ஒரு சீட்டும் இல்லாத நிலைமைக்கு அவர் வரப்போகிறார். அவர்கிட்ட நம்ம என்ன சொல்ல முடியும்? ஐயா பார்த்துக்கோங்க, இதுதான் சூழ்நிலை, கரூரில் நடந்ததை வைத்துக்கொண்டு அரசியல் எப்படி இருக்குன்னு புரிந்துக்கோங்க, எப்படி திட்டமிடுறாங்க பாருங்கள். ராத்திரி 2 மணிக்கு அன்றைக்கி ராத்திரி ஸ்டாலின் ஐயாவுக்கு தூக்கம் வராமல் போயிடுச்சு, உடனே கிளம்பி நேராக கரூருக்கு போகிறாரு. 1 மணி நேரத்துக்குள்ளே எல்லாருக்கும் 10 லட்சம் அப்படின்னு அறிவிக்கிறாரு. இதையெல்லாம் புரிந்து கொள், இதுதான் அரசியல். இதையெல்லாம் தாக்கு பிடிக்கணும்னா அது ஏதோ சினிமாவில் ஒரு அஜித் விஜய் சம்பந்தப்பட்ட விஷயம் மாதிரி அல்ல அப்படிங்கிற சொல்கிறோம். பக்குவம் ஒரு மனிதனுக்கு இருக்கு இல்லைங்கிறது முக்கியம் இல்லை சார். இவ்வளவு திமுக நெருக்கடி கொடுக்குது, எங்க பக்கம் வந்துருங்க, ஒரு பாதுகாப்பா இருக்கலாம் அப்படிங்கிற அட்வைஸ் ஆகுது. யாரு? ஐயா, அந்த மாதிரி எல்லாம் யாருக்கும் சொல்லலைங்க. நீங்க அரசியலுக்கு வர்றது எல்லாருடைய உரிமை, வாங்க. பட் முதல்ல வரும்பொழுது விஜயகாந்த் ஐயா பண்ண தப்பை பண்ணாதீங்க. விஜயகாந்த் ஐயா அதை ரியலைஸ் பண்ணி 2011 தான் கூட்டணிக்குள்ளே வந்தார். அதை அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தா இன்றைக்கி எங்கேயோ இருந்திருப்பார், இன்றைக்கி இல்லாமல் போயிட்டார். அதற்கு காரணம் உள்ளாட்சி தேர்தலில் நடந்த குழப்பம். சிவாஜி சார் பண்ண தப்பை பண்ணாதீங்க. மற்ற இதுக்கு முன்னாடி வந்தவங்க பண்ண தப்பு எதையும் பண்ணாதீங்க. என்டிஆர் அவர்கள் எப்படி உணர்வுகளை தூண்டி விட்டு கரெக்டாக வந்தாலும் அது மாதிரி நீங்களும் வந்து இந்த மாதிரி இருக்குது, இவர் அரசியல் விரோதி, நீ மட்டும் பாபநாசமா, அது என்னது பாயாசமா, இன்னொன்று ஏதோ சொல்லுவார், பாசிசம்,
பாசிசமா பாயாசமா அப்படிலாம் பேசிட்டு ஏதாவது உணர்வை தூண்டு வா, தப்பு கிடையாது, அதில் எனக்கு எந்த குழப்பமும் இல்லை. அடிப்படை என்னன்னா சார், அரசியலுக்கு வரணுங்கிற ஆர்வம் அவர்கிட்ட இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறவங்க புதிதாக நிறைய பேர் அரசியலுக்கு வரணுங்கிறது நியாயமான ஒரு விஷயம். ஆனால் எதற்காக வருகிறோம்? நான் உங்கள்கிட்ட பலமுறை சொல்லியிருக்கேன், கடந்த 30 வருட தமிழக அரசியலில் ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு அரசியலுக்கு வரேன்னு சொன்னது ரஜினி மட்டும்தான். இந்த காரணத்துக்காக வருகிறேன், ஆன்மீக அரசியல் தமிழ்நாட்டுக்கு அவசியம்னு சொல்லிட்டு அவர் வரேன்னு சொன்னார், வராமல் போயிட்டார், அது வேற விஷயம். அப்படி காரணங்கள் நீங்கள் ஏதாவது இந்த காரணத்துக்காக வரேன்னு சொன்னால் அதில் ஏதோ நியாயம் இருக்குது. கொள்கை எதிரின்னு சொல்கிறீங்களா, ஏதாவது 1-2 பட்டியலிடுங்க. ஈவே ராமசாமி ஐயாவுடைய கடவுள் மறுப்பை நாங்கள் ஏற்கவில்லை அப்படின்னா அது புதுசு இல்லை. ஏற்கனவே அண்ணாதுரை ஐயா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்னதும் ஈவே ராமசாமி ஐயாவுடைய கடவுள் மறுப்பை ஏற்றுக்கொள்ளாதனால தான். ஸோ எதுவுமே புதிதாக இல்லை, யோசனை செய்ததாக இல்லை, எல்லாத்த பற்றி பேசணுங்கிறது அவசியம் இல்லை. ஆனால் எதெல்லாம் முக்கியமோ அதை பற்றி பேசியிருக்கலாம். தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டதாங்கிறத நீங்கள் சொல்லியிருக்கலாம். எங்கே வஞ்சிக்கப்பட்டிருக்கு சார்? நான் ஒன்று கேட்குறேன் சார் உங்ககிட்ட. 900 கோடி பெனால்ட்டி கட்டினார் ஜெகத் ரட்சன் ஐயா. அவர்கிட்ட தமிழக ஊடகங்கள் ஏதாவது போய் 900 கோடி ஏன் கட்டினீங்க, அதுக்கு என்ன தப்பு பண்ணீங்க, எவ்வளோ பெரிய தப்புக்கு 900 கோடி பெனால்ட்டி வந்ததுன்னு யாராவது இது வரைக்கும் கேட்டோமா? கேட்கல. ஏன் தெரியுமா? நீங்கள் கேட்குறீங்களோ இல்லையோ, ஜெகத் ரட்சன் ஐயா கிட்ட இருக்கிற பணத்துக்கு அவர் எம்பியாவோ எம்எல்ஏவாவோ ஆக போறாரு. ஆனால் விஜய் மேலே நீங்கள் கேட்கறதுக்கு, அதுவும் 1.5 கோடி ரூபாய்க்கு, அதுவும் புலிப்படத்தில் 15 கோடி காட்டலைங்கிறதுக்கு கேட்கறதுக்கு பின்னாடி இருக்கிறது எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. இந்த அரசியல் தவறு. எனக்கு என்னைக்காவது ஒரு நாள் தமிழக ஊடகத்தை சார்ந்தவர் ஜெகத் ரட்சகன் எதற்காக 900 கோடி பெனால்ட்டி கட்டினார்னு சொன்னார்னா, தமிழ்நாடு அன்னிலிருந்து பயங்கரமான ஜனநாயகத்தை நோக்கி போகுது. என்ன ரவி சார்? இல்லைங்க, இது இப்போ இந்த கேள்வி என்னன்னா, 18 நாள் சொல்லியிருக்காரு எல்முருகன், அப்படி தானே? டிசம்பர் 18லேருந்து 18னா எவ்வளோ ஆச்சு? 6ஆம் தேதி ஆச்சா? நடுவில் 3 நேஷனல் ஹாலிடே வந்ததா? கிறிஸ்மஸாக இருந்தாலும் ஜனவரியாக இருந்தாலும் அதுக்குள்ளே உங்களை யார் கோர்ட்டுக்கு போக சொன்னா? ரிவ்யூ வந்தது பிரச்சனையே பேசுங்க. சராசரியாக ஒரு படத்துக்கு கொடுக்கறது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. நீங்க ரிவ்யூ கொடுத்திருந்தீங்கன்னா மேட்டர் முடிஞ்சிருக்கும். ரிவ்யூக்கு என்ன சொன்னாங்க? தாக்கம் ஏற்படும் மக்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் பர்சன்டேஜ். சரி, கொஞ்ச நேரம் பேசிட்டீங்கன்னா நான் அப்புறம் வேணா ஓரமா போய்க்கிறேன். சரிங்க சார், நானே பேசிட்டேன். அடிப்படையில் அந்த அந்த தேவையில்லாமல் கோர்ட்டுக்கு போனீங்க. கோர்ட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்ததா அதே கோர்ட்டு திரும்பி கேட்டிருக்குது. நீ ஒரு டைம் கொடுத்துருக்கணும். சிபிஎஃப்சிக்கு ஒரு டைம் கொடுத்துட்டு நீ யூஏல ரிலீஸ் பண்ணுன்னு சொன்னால் பரவாயில்ல. டைமே கொடுக்காம படத்தை நான் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்னால் உனக்கு அதுக்கு வேலை இல்லைன்னு நீதிமன்றத்தை பார்த்து சொல்லியிருக்கு. அதுதான் வழக்கு. அது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இப்போ கேள்வி இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளே வருவோம். ஜிஎஸ்டியில் எத்தனையோ வழக்குகள் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னு சொல்லி 4 கோடிக்கு பெனால்ட்டி போடுறேன், 8 கோடிக்கு பெனால்ட்டி போடுறேன்னு வரும். அது பேரம் பேசுறதுக்காக கூட சில டைம் வரும். நாம தான் போய் புரிய வைக்கணும். ஐயா இந்த மாதிரி இருக்குது, இப்படி பேப்பர் இருக்குதுன்னு புரிய வைப்போம். அப்படி தான் ஒரு வழக்கை நீங்கள் நடத்தணும். அடிப்படையில் இவ்வளோ வருடம் ஆயிடுச்சுங்கிற கேள்வியை நீங்கள் ஏன் கேட்கக்கூடாதுன்னு சொன்னால், இதே கேள்வியை தான் திமுக கேட்டாங்க. பொன்முடி விஷயத்தில், அனிதா ராதாகிருஷ்ணன் விஷயத்தில், மற்ற அமைச்சர்கள் விஷயத்தில், இதெல்லாம் அதிமுக காலத்தில் போடப்பட்ட வழக்கு. இப்போ தட்டி எழுப்புறீங்களான்னாங்க. தட்டி எழுப்பதற்கான உரிமை இருந்ததுன்னா தட்டி எழுப்ப தான் செய்வாங்க. அது இல்லைன்னு சொல்ல வேண்டியது உங்களுடைய பொதுவான ஒரு பிரச்சனை. ஒரு பிரபலஸ்தனுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை சொல்கிறேன். ரஜினியை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அவர் வாடகை கொடுக்கலன்னு ஒரு கேஸ் போகுது. ஸ்கூலில் வாடகை கொடுக்கலன்னு ஒரு கேஸ் போகுது. ஸ்கூலில் கொடுக்காது யார்? லதா ரஜினிகாந்த்ங்கிறது குற்றச்சாட்டு. அது உண்மையாக பொழியாங்கிறதுக்கு முன்னாடி பேப்பர்லலாம் வந்துடும். வாடகை கூட கட்டவில்லை, உடனே இவர் அரசியலுக்கு வர்றாரா? வாடகை கூட கட்ட மாட்டேங்கிறாரு. இப்படி பேசுவதற்கான வழிகளை ஊடகங்கள் செய்யக்கூடாது. முன்னே ஒன்று சொல்கிறேன், இந்த வழக்கு நடந்தபோது 2015, 16, 19 வரைக்கும் சார் திமுக சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தார். தேர்தலில் சைக்கிள் ஓட்டி நாடு எப்படி டீசலுக்காகவும் பெட்ரோலுக்காகவும் ரொம்ப கஷ்டப்படுகிறது. நான் ஒரு BMW வாங்கினாலும் அதுக்கு ஒழுங்காக பணம் கட்டலை, அது வேற விஷயம். ஆனால் நான் சைக்கிள் ஓட்டி காட்டிகிட்டு இருந்த காட்டம். அதுக்கு இப்போ இருக்கிற அரசியலுக்கு என்ன சம்பந்தம்? ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க. 8 வருடம் வரைக்கும் எதை வேண்டுமானாலும் தட்டி தூக்கலாம். ஆனால் ஏற்கனவே இவர் சொன்ன மாதிரி ஒரு வர்த்தகம் சார்ந்த ஒரு விஷயமா இருந்தால் 3 வருடத்துக்கு மேலே நீங்கள் கோர்ட்டுக்கு போக முடியாது. அது மட்டும் நிச்சயம். இது வர்த்தகம் சார்ந்த விஷயம் இல்லை. இது ஒரு ரைடு நடந்திருக்கு, வந்திருக்கு. மெர்சல் முடிஞ்ச உடனே ஒரு ரைடு நடந்தது. அதுக்கு உங்களுக்கு சம்மந்தம் இருக்கா இல்லையாங்கிறதுக்கு நான் ஒரு பதில் சொல்லட்டுமா? மெர்சல் படத்துக்கு அப்புறம் இன்னி வரைக்கும் எந்த திரைப்படத்திலையும் மத்திய அரசுக்கு எதிராகவோ இந்திய அரசுக்கு எதிராகவோ எந்த ஒரு அரசுக்கு எதிராகவும் ஒரு வார்த்தை கூட விஜய் பேசல. ஆஃப்டர் மெர்சல் நீங்க கேட்கணும் சார். அவருக்கு அவர் சொன்னது சம்பந்தமே இல்லையே. நீங்க தான் வெளில வந்துட்டீங்க. ஏன்னா 850 கலெக்ஷன் ஆகுது. எவ்வளவு தேட்டர்? ஏன்னா இன்னைக்கு தேட்டருக்காரங்கன்னா குமரல் கொடுத்திருக்காங்க 100 கோடி
ரூபாய் நஷ்டம் 15 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. 10 வருஷத்துல வந்து வரும்போது இன்னைக்கு 150 வந்து நஷ்டம். ஆயிடுச்சு. ஏன்னு 10 மடங்கு கேட்டீங்கன்னா எல்லா இருக்காரு. தியேட்டர்ஸுமே இவங்க எல்லா பிளாக் படத்துக்கும் பண்ணிக்கிறாங்க. மொத்தமா tax கட்டிட்டு பெரிய இருக்காரு. வணிகத்துக்கு வருமான பின்னாடி வரித்துறை theatres ஒண்ணும் நிக்குது. நிறைய கிடைக்க போல. இன்னைக்கு ஹிந்துல எல்லா தியேட்டர்காரங்களுமே வந்து அதிருப்தி தெரிவித்திருக்காங்க. இந்த அதிருப்தியை வந்து பாத்தீங்கன்னா 2011ல தெரிவிச்சாங்க, ரிசல்ட்ல வந்துச்சு. இன்னைக்கு இதே மாதிரி நடக்கும். ஏன்னா இவங்க வந்து ஒரு மோனோபோலி கேங் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, ஒரு கார்ட்டல் நடத்திட்டு இருக்காங்க. Times of India இதுக்கு எல்லாமே வந்து சினிமா துறையில இருந்து பாத்தீங்கன்னா ஒரே எதிர்ப்பு நிமிஷம். கண்டிப்பா வந்து டைம்ஸ் திமுக ஆஃப் அரசுக்கு இந்தியால வரும். வந்த ஒரு தகவலை ஒரு சொல்றாரு 100 கோடி ரூபாய் விஷயம். நான் என்னுடைய கேள்வி, போன வருடம் பொங்கல்னா ஒரு லாஸ் வரும், படம் ரிலீஸ் ஆகுனா போன வருடம் எவ்வளவு வந்தது? அதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? ஜனநாயக படம் நாளைக்கு வரப்போகுது, நல்லா ஓட போகுது, அவ்வளவுதானே. நன்றி. அத